இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. பி சச் தட் ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கண்டிஷன் இஸ் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷனுடைய ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு இங்கே க்ளூ என்னென்னா பியூர்லி இமேஜினரி, அதுதான் க்ளூ. அப்போ பியூர்லி இமேஜினரி அப்படின்னா நம்மளுக்கு அந்த டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்பர்ட்டி இசட் ப்ளஸ் இசட் பார் ஈக்குவல் டு 0. அப்போ இசட்டுங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஒரு டேர்ம், அதை தான் நம்ம இசட் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம் என்னது, 2z மைனஸ் 3i பை 2z ப்ளஸ் ஐ. இசட் பார் இதுக்கு காஞ்சுகேட் எடுத்துட வேண்டியதான். அப்போ 2z ப்ளஸ் 3i பை 2z மைனஸ் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்மில் நம்ம காஞ்சுகேட்டிவ் எடுக்கும்போது அந்த இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணோம். ஆனால் உள்ள இசட்டு அப்படியே தான் இருக்குது. அப்போ நம்ம இசட்டுக்கு பதிலாக மறுபடியும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் அந்த இசட்டுக்கும் என்ன போட்டுக்கிறோங்க, காஞ்சுகேட் போட்டுக்கிறோங்க. ஏன்னா அது நொட்டேஷன் தானே, இனி நம்ம அந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒயை சப்ஸ்டிட் பண்ணலை. சப்ஸ்டிட் பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணால் கொஞ்சம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் சப்ஸ்டிட் பண்ணாமல் நம்ம ஃபைனல் ரிசல்ட்டில் கொண்டு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். நார்மலாக கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணணும். எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை, ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறது தான். மல்டிபிள் பண்ணி அப்படி சால்வ் பண்ணோம்னா ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். என்னென்னா 8 இசட் இன்ட்டு இசட் பார் ப்ளஸ்ஸு 4i இசட் மைனஸ் 4i இசட் பார் மைனஸ் 6 which is equal to 0. இப்போ கொண்டு வந்து நம்ம இசட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும், அந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒயை சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இசட்டோட ஆன்சர், இசட் பாரோட ஆன்சர் ரெண்டையும் நம்ம தெரியும், தனியாக எழுதிக்கிடுவோம். அப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், அதே மாதிரி இசட் பார் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ கொஷினில் என்ன வேணும், இசட் இன்ட்டு இசட் பார்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எல்லா டேட்டாவையும் கொண்டே சப்ஸ்டிட் மட்டும் பண்ணிடுவோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 8 இன்ட்டு இசட் பாருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4i இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ்ஸு ஐஒய் மைனஸ் 4i இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் மைனஸ் 6 which is equal to 0. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அப்படியே சால்வ் பண்ணணும். எல்லாத்தையும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 4y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். ஆனால் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, அவங்க நம்மளுக்கு தென் வந்து ஒய் பவர் 4y ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதனுடைய ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ப்ரூஃப் பண்ணணும்ல, அதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. அப்போ நம்மள்ட்ட கொஸ்டினில் இன்னொரு டேட்டா இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. இங்கே ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த டேட்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அதை நம்ம எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு போடுவோம். ஸ்கொயர்ட் பண்ணோம்னா, ரெண்டு சைடும் ஸ்கொயர்ட் பண்ணோம்னா ஒய் பவர் 4 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய் பவர் 4 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ப்ளஸ்ஸு 4y ஸ்கொயர் மைனஸ் 4y ஈக்குவல் டு 3 கான்ஸ்டண்ட்டாக ரைட் சைடு கொண்டு போயிடுவோம். இப்போ இதில் 4 நம்ம காமனாக வெளில எடுத்தோம்னா ஒய் பவர் 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 3/4. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.